நாம் இன்னைக்கு 4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழில் இணைப்புச் சொற்களை பற்றி அறிவோமா. இணைப்புச் சொற்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இணைப்புச் சொற்கள் அப்படின்னா ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்தையும் இணைக்கக்கூடிய சொற்கள் தான் இணைப்புச் சொற்கள் நாம் சொல்லுவோம். இப்போ நான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பள்ளிக்கு செல்லவில்லை. எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஆதலால் பள்ளிக்கு செல்லவில்லை. நான் நன்றாக படித்தேன், அதனால் அதிக மதிப்பெண் வாங்கினேன். அப்போ நடுவில் வரக்கூடிய அதனால், எனவே இந்த மாதிரி சொற்கள் இணைப்புச் சொற்கள் நம்ம சொல்லுவோம். வாங்க பார்ப்போம். இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்புச் சொற்கள் ஆகும். இப்போ எதெல்லாம் இணைப்புச் சொற்கள் நம்ம சொல்லலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அதனால் இணைப்புச் சொல். காற்று வேகமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஒரு செயல் நடந்தனால இன்னொரு செயல் நடந்தது அப்படிங்கிறது ஒரு 2 வாக்கியங்களா நாம் எழுதுவோம். அந்த 2 வாக்கியத்தை நம்ம இணைக்கக்கூடிய சொற்களை இணைப்புச் சொற்கள் நம்ம சொல்லுவோம். அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. நான் தமிழ் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளியே செல்ல மாட்டேன். எனக்கு தமிழ்நாட்டில் தான் வேலை செய்யிருப்பேன், நான் வெளியே போக மாட்டேன். தினமும் நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். இங்கே நமக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதுவோம். இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை நிரப்புக. இனியவன் நன்றாக பாடுவான், டேஸ் பாராட்டை பெற்றான். ஆனால், அதனால். இங்கு சரியானது அதனால். திருவிழா நடக்கிறது, டேஸ் கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆனால், ஆகையால். இப்போ இதுக்கு எது பொருத்தமானது? ஆகையால். திருவிழா நடக்கிறது, ஆகையால் கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு விளையாட பிடிக்கும், டேஸ் போட்டியில் கலந்து கொண்டேன், எனினும், எனவே. எனக்கு விளையாட பிடிக்கும், எனவே போட்டியில் கலந்து கொண்டேன். தாத்தா அழைத்தார், டேஸ் சென்றேன். அதனால் சென்றேன். தாத்தா அழைத்தார், அதனால் சென்றேன். நண்பர் வீட்டிற்கு வருவேன் என்றார், டேஸ் வரவில்லை. இப்போ ஆனால், எனவே இதில் ஆனால். நண்பர் வீட்டிற்கு வருவேன் என்றார், ஆனால் வரவில்லை. விடுமுறை விடப்பட்டது, ஆகவே ஊருக்கு சென்றோம். ஆகவே, ஏனெனில் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது ஆகவே. விடுமுறை விடப்பட்டது, ஆகவே ஊருக்கு சென்றோம். அப்போ இந்த மாதிரி நமக்கு சொற்களுக்கு சரியான இணைப்புச் சொற்கள் நம்ம எடுத்து எழுத வேண்டும். அப்போ நம்ம அந்த வாக்கியத்தினுடைய பொருள் புரிந்து நம்ம எழுதணும். தேங்க்யூ வியூவர்ஸ்.